மோடி பக்தன் சிகாகோ நகர்ல சுவிசேஷ ஊழியம் செய்ய வந்தார். ஏன் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படணும், ஏன் வருகைக்கு ஆயத்தமாகணும்? நித்தியம் என்பது 2 சுவாசத்துக்கு இடையில இருக்கு. மனம் திரும்ப கண்ணீரோட பிரசங்கம் பண்ணார். 10 பாயிண்ட வைத்து இந்த காரணத்தால மனம் திரும்ப, இந்த காரணத்தால மறந்து எல்லாரும் கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கட்டாங்க. ஒரு பெரிய செல்வந்தன் கடையில் வந்தா, ஐயா உங்க பிரசங்கம் என் உள்ளத்தை உருக்கிறது, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன நினைக்கிறேன்? ஏன்னா என் பிசினஸ் நிறைய செட்டரேட் பண்ண வேண்டியது இருக்கிறது. என் பிசினஸ் பார்ட்னரா ஒருத்தன் ஒரு கடவுளே நம்பாத ஒரு நாத்தியா இருக்கான். எல்லாத்தையும் செட்டரேட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நிச்சயமா நான் வந்துடுவேன். மோடி பக்தன் சொன்னார், முதல்ல நீ ஆண்டவர்கிட்ட வந்துரு, அவரு செட்டரேட் பண்றதுக்கு அவரு உதவி செய்வார். அதை நினைச்சு நீ காலதாமதம் பண்ணாத. அவ்வளோ சொல்லி பார்த்தார். கொஞ்சம் தரணும் கூடன்னு சொல்லிட்டு போயிட்டான். 1 வருஷம் கழிச்சு மீண்டும் வந்தார். வந்த உடனே இந்த பட்டணத்துல முதல் செய்தி, போன வருஷம் உங்ககிட்ட வந்து போனார் இல்லையா, அவர் மரண தருவாயில இருக்கிறார், உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறார். இவர் ஜெபம் பண்ணார். ஆண்டவர் சொன்னார், நீ போக வேண்டாம், நீ போகாத. அவனுக்கு எவ்வளவோ தருணம் கொடுத்தேன், மறுபடி பண்ண உன்னை உணர்த்துனேன். இப்ப அவன் என்ன நோக்கி கூப்பிட்டாலும் நான் மனம் இறங்க போறதில்லை, நீ ஜெபிச்சாலும் அவனை நான் குணமாக்க போறதில்லை. எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான். என்னுடைய ஆவி அவனோட இனிமே போராடாது என்றாலும் இவர் அவனுடைய வீட்டுக்கு போனார். அவன் மறிக்க போறான். உன்னுடைய உயிர் பிரிய போகிற நேரம். மோடி பக்தனுடைய கையை பிடித்தான், அழுதான். கோடை காலம் சென்றது, அறுப்பு காலமும் முடிந்தது. நானோ ரட்சிக்கப்படலை. கண்களை மூடினான். நீங்க ஆண்டவரை நோக்கி இரக்கத்தை கேட்கலாம், ஆனா அவரை இறக்க செய்யணும்னு வற்புறுத்த முடியாது, அவரை கட்டாயப்படுத்த முடியாது. கிருபையின் தருணங்களை பயன்படுத்தாமல் போகும்போது கூப்பிட்டாலும் ஆண்டவர் பதில் கொடுக்க போறதில்லை. என்னுடைய 35 வருஷ ஊழியத்துல பார்த்துருக்கு. சிலட்டு சொல்லுவார், அந்த போத அவங்களுக்காக ஜெபம் பண்ணாத, டைம் முடிஞ்சது. எனக்கு அவன் உள்ளத்தை அடைச்சான், இன்றைக்கு அவன் எவ்வளவு கூப்பிட்டாலும் நான் உதவி செய்ய போறதில்லை, அவனுக்காக நீ ஜெபம் பண்ணாத. ஆண்டவரால கைவிடப்படுவது எத்தனை பரிதாபமானது.